வணக்கம். வடசென்னையில் மிகவும் நம்பிக்கைக்குரிய நகரங்களில் ஒன்றாக மீஞ்சூர் வேகமாக வளர்ந்து வருகிறது. முக்கிய தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளால் சூழப்பட்ட இந்த நகரம் ஒரு மாதிரி நகர்ப்புற மையமாக மாற தயாராக உள்ளது. மணலி, விச்சூர் மற்றும் எண்ணூர் போன்ற முக்கிய தொழில்துறை மண்டலங்களுடனும் காமராஜ் துறைமுகம் மற்றும் எண்ணூர் அனல் மின் நிலையங்களும் அருகாமையில் இருப்பதால் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட நகரமயமாக்கல் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது. இப்போது மீஞ்சூர் சிஎம்டிஏ பெருநகர பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிவட்டச்சாலை, காட்டுப்பள்ளி துறைமுகம் மற்றும் சென்னை புறவழி ரேடியஸ் சாலை, சிபிஆர்ஆர் போன்ற உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுடன் மீஞ்சூர் விரைவான வளர்ச்சியை காண்கின்றது. சொத்து மதிப்புகள் உயரும் முன் மீஞ்சூரில் முதலீடு செய்ய இதுவே சரியான நேரம். மீஞ்சூர் அடிக்கடி வந்து செல்லும் ரயில் இணைப்பை கொண்டுள்ளது. காலை மற்றும் மாலை நேரங்களில் மீஞ்சூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு சரியாக 12 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது. காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை 1 மணி நேரத்திற்குள் சென்ட்ரலுக்கு 5 ரயில்கள் உள்ளன. மீஞ்சூர் முதல் சென்னை சென்ட்ரல் வரை மொத்தம் 12 ரயில் நிலையங்கள் உள்ளன. அவை நந்தியம்பாக்கம், அத்திப்பட்டு, புதுநகர், எண்ணூர், கத்திவாக்கம், விம்கோ நகர், திருவொற்றியூர், வ.உ.சி. நகர், தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை மற்றும் பேசின் பிரிட்ஜ் ஆகும். மீஞ்சூரிலிருந்து சென்னை சென்ட்ரலை அடைய பொதுவாக 50 நிமிடங்கள் ஆகும். மீஞ்சூரிலிருந்து 6வது ரயில் நிலையமான விம்கோ நகரை சென்றடைய 20 நிமிடங்கள் ஆகும். விம்கோ நகரிலிருந்து மெட்ரோ ரயிலுக்கு மாறி சென்னை நகரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கு தொடர்ச்சியான ரயில் சேவைகளை பெறலாம். மீஞ்சூருக்கு அருகில் உள்ள மணலிக்கு மெட்ரோ ரயில் பணிகள் அனுமதிக்கப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்க வாய்ப்புள்ளது. சென்னை தெற்கு புறநகர பகுதிகளுக்கு செல்ல மீஞ்சூரிலிருந்து தாம்பரத்திற்கு நேரடி ரயில் உள்ளது. சாலை மார்க்கமும் மிகவும் நன்றாக உள்ளது. ரெடில்ஸ், பாடியநல்லூரிலிருந்து நமது மனைத்தளத்திற்கு அவுட்டர் ரிங் ரோடு நெடுஞ்சாலையில் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அவுட்டர் ரிங் ரோடு மீஞ்சூரிலிருந்து பாடியநல்லூர், ரெடில்ஸ், ஆவடி, பூந்தமல்லி, குன்றத்தூர் மற்றும் இறுதியாக வண்டலூரில் ஜிஎஸ்டி சாலையுடன் இணைகின்றது. இது மேம்படுத்தப்பட்ட நெடுஞ்சாலை என்பதால் நாம் மிக வேகமாக பயணிக்க முடியும். தற்போது சென்னை புற ரேடியஸ் சிபிஆர்ஆர் சாலையின் பணிகள் தொடங்கப்பட்டு வேகமாக நடந்து வருகின்றன. இது மாநிலத்திலேயே மிகப்பெரிய அகலமான சாலையாகும். இது 400 அடி அகலத்தை கொண்டுள்ளது. இருபுறமும் சர்வீஸ் ரோடுகள் உள்ளதால் எந்த இடத்திலும் ஏறி இறங்க இந்த சாலையை பயன்படுத்தலாம். இந்த சாலை காட்டுப்புள்ளியில் தொடங்கி மீஞ்சூரை தொடுகிறது. இந்த சாலை NH4 கல்கத்தா நெடுஞ்சாலையை கடக்கிறது. பின்னர் பெரியபாளையம் அருகே திருப்பதி நெடுஞ்சாலையை கடக்கிறது. பின்னர் திருவள்ளூர் அருகே பெரியபாளையம், திருவள்ளூர் நெடுஞ்சாலையை கடக்கிறது. பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையை கடக்கிறது. பின்னர் தொழில் நகரமான ஒரகடத்தை கடந்து சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு இடையே ஜிஎஸ்டி சாலையை கடந்து இறுதியாக மகாபலிபுரத்தில் ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலையை இணைக்கின்றது. மீஞ்சூர் நகரில் செயின்ட் அன்னை மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா வித்யாலயா, காமராஜர் மேல்நிலைப்பள்ளி, டி.வி. சுப்பிரமணியம் ரெட்டி மேல்நிலைப்பள்ளி மற்றும் 2 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் போன்ற நல்ல பள்ளிகள் உள்ளன. பொன்னேரியில் உள்ள வேலம்மாள் அறிவு பூங்கா பள்ளிக்கூடம் மீஞ்சூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது சென்னையின் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாகும். மணலி, மணலிப்புதூர், எண்ணூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் போன்ற வடசென்னையின் பிற பகுதிகள் தொழில்துறை ரீதியாக மிகவும் மாசுபட்டுள்ளன என்பதால் காவல் நகரை உருவாக்க மீஞ்சூரை தேர்ந்தெடுத்தோம்.
நிலமும் வணிக ரீதியாகவும் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் உள்ளது. ஒரு நல்ல காவல் நகரை உருவாக்கக்கூடிய அளவிற்கு பெரிய நிலப்பரப்பு எங்கும் இல்லை. சென்னையை சுற்றி மேற்கு மற்றும் தெற்கில் உள்ள பிற பகுதிகளான தாம்பரம் மற்றும் பூந்தமல்லி போன்றவை காவல்துறையினரால் முதலீடு செய்ய இயலாத அளவிற்கு நிலங்கள் மிகவும் விலை உயர்ந்துள்ளன. மேலும் 10 ஏக்கர் அல்லது அதற்கு மேற்பட்ட பெரிய நிலப்பரப்புகளும் கிடைக்கவில்லை. செங்கல்பட்டுக்கு அப்பால் அல்லது ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அப்பால் நிலம் வாங்குவது மிகவும் தொலைவில் இருக்கும். நாங்கள் இங்கே ஒரு காவல் நகரை அமைக்க திட்டமிட்டுள்ளோம். இந்த நகர் மிக அருகில் உள்ளது. நாம் அமைத்துள்ள போலீஸ் நகர் வெளிவட்ட சாலையில் இருந்து வெறும் 800 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மீஞ்சூர் நகரத்திற்கு 1 கிலோமீட்டர் முன்பாக நாம் ஒரு யூ-டர்ன் எடுத்து இடதுபுறமாக செல்லும் சாலையில் திரும்ப வேண்டும். இது போலீஸ் நகருக்கு செல்லும் ஒரு பிரத்யேக சாலையாகும். இதை நல்ல தார் சாலையாக அமைக்கும் வேலை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த சாலை நெடுஞ்சாலையிலிருந்து போலீஸ் நகருக்கு வரும் தூரத்தை குறைக்கிறது. இந்த சாலையானது வெளிவட்ட சாலையிலிருந்து நமது போலீஸ் நகருக்கு வருவதற்கான குறுக்கு வழியாகும். இது தவிர மீஞ்சூர் ரயில் நிலையம், பஸ் நிலையம் மற்றும் மார்க்கெட்டிலிருந்து போலீஸ் நகருக்கு வருவதற்கு வேறு பிரதான சாலையும் உள்ளது. இந்த போலீஸ் நகரின் ஒரு பக்கம் ஆண்டு முழுவதும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய மிகவும் அழகிய நதியும், மறுபுறம் நெடுஞ்சாலையும், மூன்றாவது பக்கம் நகரமும் உள்ளது. இந்த நகரை அமைக்கும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன. மற்ற அனைத்து ஒப்புதல்களும் பெறப்பட்டுள்ளன. இறுதி RERA ஒப்புதல் ஓரிரு வாரங்களில் பெறப்படும். எனவே இது CMDA அங்கீகரிக்கப்பட்ட லேஅவுட் ஆகும். இதில் முறையான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வடிகால் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளன. மின்சார வாரியத்திற்கு ஏற்கனவே கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதால் தெரு விளக்குகள் மற்றும் ஒரு மின்மாற்றி 10 நாட்களுக்குள் அமைக்கப்பட உள்ளது. ஒரு மேல்நிலை தொட்டி ஏற்கனவே கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது. அருகில் உள்ள வற்றாத கொசத்தலை நதியின் நிலத்தடி நீர் மிகவும் சுவையாகவும் தரமாகவும் உள்ளது. தற்போது நமது நகரைச் சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 1 மாதத்தில் சரியான சுற்றுச்சுவர் கட்டப்படும். இந்த லேஅவுட்டின் மையத்தில் ஒரு கட்டிடம் அமைந்துள்ளது. இது வேலை செய்யும் பெண்களின் குழந்தைகளுக்கான குழந்தை காப்பகம், குழந்தைகளுக்கான கல்வி மையம் மற்றும் உணவு விற்பனை நிலையத்துடன் கூடிய உணவகம் போன்ற சமூக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும். பரபரப்பான சந்தையை கொண்ட மீஞ்சூர் நகரம் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் இங்கு கிடைக்கின்றன. இங்கு ஒரு அரசு மருத்துவமனை உள்ளது. தனியார் மருத்துவமனைகளும் வந்துள்ளன. ஜூலை 16ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்க உள்ளதால் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் பத்திரப்பதிவு தொடங்கும். அதற்குள் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளும் நிறைவடைந்துவிடும். நன்றி, வணக்கம்.